அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வம் பழனிசாமி. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 2 நாளைக்கு முன்னால் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வீட்டில் ஒட்டப்பட்ட காவல் நிலைய சம்மனை கிழிச்சதுக்காக அந்த வீட்டில் இருந்த 2 பேரை சென்னை நீலாங்கரை காவல் ஆய்வாளர் அவர்கள் நேரடியாக வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு போனதை நீங்கள் தொலைக்காட்சியில் செய்தியாகவும் காட்சியாகவும் பார்த்துருப்பீங்க. சம்மனை கிழிச்சது ஒரு குற்றமா? இதுக்காக காவல்துறை அதிகாரிகள் ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமா? சம்மனை கிழிச்சது ஒன்றும் தப்பு இல்லை. வீட்டில் ஆள் இருக்கும்போது எதுக்காக சம்மனை கதவில் ஒட்டுறாங்க? அவர் என்ன சம்மனை வாங்க மாட்டேன்னு நான் சொன்னார்? இது மாதிரி பல வகையான விவாதங்கள் நம்மளுக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் சம்மன்னா என்ன, இதை காவல்துறையில் இருந்தோ அல்லது நீதிமன்றத்தில் இருந்தோ எதுக்காக பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்க, இதை கதவுல எதுக்காக ஒட்டுறாங்க, சம்மனை பற்றி சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் செய்யுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விசாரணை அழைப்பாணையத்தான் நாம் சம்மன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். குற்ற விசாரணை முறை சட்டம் 1973 பிரிவு 160 இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் கொடுத்த புகார் சம்பந்தமாகவோ அல்லது மேலதிகாரிகள்கிட்ட இருந்து வந்த உத்தரவு சம்பந்தமாகவோ அல்லது நீதிமன்றத்தில் இருந்து வந்த உத்தரவு சம்பந்தமாகவோ விசாரணை செய்யறதுக்காக வர சொல்லி அந்த புகாரில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து சம்மன் அனுப்புவாங்க. இந்த சம்மனுக்கு உரியவர் உள்ளூரில் இருந்தார்னா ஒரு காவலர் மூலமாகவே அதை கொடுத்து அனுப்புவாங்க. அவர் கையில் 2 சம்மன் காப்பி கொண்டு வருவார். ஒரு காப்பியில் சம்மனை பெற்றுக்கொண்டேன்னு அந்த நபர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்குவார். ஒரு சம்மன் காப்பியை அவர்கிட்ட கொடுத்துருவார். அந்த சம்மனில் உங்கள் மேலே புகார் கொடுத்தவருடைய பெயர், புகாருடைய விவரம், எந்த நாளில் எத்தனை மணிக்கு எந்த ஸ்டேஷனில் ஆஜராகணுங்கிற விவரங்கள் இருக்கும். உங்களுக்கு அந்த நாளில் போக முடியலைன்னா அடுத்து வேற ஒரு நாளில் வர்றேன்னு ஸ்டேஷனுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவித்து அந்த நாளில் போய் ஆஜராகலாம். அது உங்களுடைய உரிமை. வெளியூரில் இருக்கிற நபருக்கு சம்மன் அனுப்பணும்னா அந்த நபருடைய வீட்டு முகவரிக்கு பதிவு தபால் மூலமாக சம்மன் அனுப்புவாங்க. அந்த காவல் நிலைய எல்லைக்கு வெளியே இருக்கிற ஊரில் இருக்கிறவங்களுக்கு சம்மன் அனுப்பி அவங்க விசாரணையில் கலந்துக்கிட்டால் போக்குவரத்துக்கு உண்டான செலவை அந்த காவல் நிலையத்தில் இருந்து அவங்களுக்கு கொடுக்கணும். பெண்களை விசாரணை செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது 15 வயதுக்கு உட்பட்ட பையங்களை விசாரணை செய்ய வேண்டியது இருந்தாலோ காவல்துறை அதிகாரி அவங்க இருக்கிற இடத்துக்கே நேரடியாக போய் தான் விசாரணை செய்யணும். அவங்கள ஸ்டேஷனுக்கு கூப்பிடக்கூடாது. விசாரணை செஞ்சு முடித்த பிறகு அது சம்பந்தமாக ஒரு வாக்குமூலம் அவங்க எழுதி கொடுக்கணும். மறுபடியும் விசாரணைக்கு நீங்கள் அழைக்கும்போது நான் கண்டிப்பாக ஆஜராவேன்னு அதில் கடைசியாக எழுதி அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணும். சரி, காவல்துறை அதிகாரிகள் சம்மனை எதுக்காக ஒரு வீட்டு கதவுல ஒட்டுறாங்கங்கிறத பார்ப்போம். காவல் நிலையத்தில் இருந்து சம்மன் கொடுக்க காவல் அலுவலர் ஒரு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த வீட்டில் சம்மந்தப்பட்டவங்க இல்லைன்னா அவங்க செல்ஃபோன் மூலமாக அவங்கள தொடர்பு கொண்டு விஷயத்தை சொல்லுவாங்க. அல்லது அவங்க வீட்டில் இருக்கிற அவங்களுடைய உறவினர்கிட்ட அந்த சம்மனை கொடுத்து கையெழுத்துக்கு வாங்கிக்குவாங்க. ஒருத்தருக்கு வழங்கக்கூடிய சம்மனை அவருடைய வீட்டு வேலைக்காரர்கிட்டையோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டையோ காவல் அலுவலர் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா அது செல்லாது. இப்படி சம்மனை வாங்கிக்கிட்டு நீங்கள் விசாரணைக்கு ஆஜர் ஆகலைன்னா மறுபடியும் ஒரு சம்மன் அனுப்புவாங்க. அப்படியும் நீங்கள் விசாரணைக்கு ஆஜராகலைன்னா நீங்கள் குடியிருக்கிற வீட்டு கதவுல ஒட்டி அதை அவங்க ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. அப்படி சம்மனை கதவுல ஒட்டிட்டாங்கன்னா அந்த சம்மனை உங்கள் கையில் கொடுத்ததாகத்தான் அர்த்தம். அதுக்கு அப்புறமும் நீங்கள் விசாரணைக்கு ஆஜராகலைன்னா உங்களை கைது செஞ்சு விசாரணைக்கு அழைச்சிட்டு போவாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து வாட்ஸ்அப் மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ ஒருத்தருக்கு சம்மன் அனுப்பக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு.
சம்மனை வாங்க சம்மந்தப்பட்டவங்க மறுக்கக்கூடாது. அப்படி மறுத்தா அந்த சம்மனை நீங்கள் வாங்கிக்கிட்டதா தான் அர்த்தம். நடந்த சம்பவத்தில் உங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னாலும் கூட உங்களை கூப்பிட்டு விசாரிக்க காவல்துறை அதிகாரிகளுக்கு சட்டத்தில் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அவங்க கூப்பிட்டா விசாரணைக்கு ஆஜராக வேண்டியது நம்முடைய கடமை. குற்ற விசாரணை முறை சட்டத்துக்கு பதிலாக இப்போ வந்திருக்கிற பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023ங்கிற சட்டத்தில் இந்த சம்மனை பற்றி பிரிவு 63 இருந்து பிரிவு 71 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஒரு நிறுவனத்துக்கு சம்மன் அனுப்புறதா இருந்தால் அந்த நிறுவனத்துடைய டைரக்டர், மேனேஜர் அல்லது செயலாளருக்கு அனுப்பணும். ஒரு அரசு அலுவலருக்கு சம்மன் அனுப்புறதா இருந்தால் அவர் வேலை பார்க்குற அலுவலக தலைவர் மூலமாக தான் அனுப்பணும். சம்மனில் இவ்வளவு விஷயம் இருக்குது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க, அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. உங்களுடைய